இன்னைக்கு இவரை கொஞ்சம் காதலிக்கலாமேன்னு மனசு சொல்லுச்சு. அதனால காதலிக்கிறேன். ஓ, உங்களுக்கு காதல்ங்கிறது திடீர்னு ஒரு நாள் மனசுல தோன்ற விஷயமா? எங்கள மாதிரி எப்பவுமே டிஃபால்ட்டா ஆன்ல இருக்காதா? திடீர்னு தான் தோணும், ஆனா ரொம்ப தீவிரமா தோணும். எங்க உனக்கெல்லாம் காதலிக்கவே தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். ம், சூடா ஒரு காபி குடிக்கலாமா? ஆமா, பால் காய்ச்சறதுல நீ ரொம்ப கவனமா இருப்பிய. ஒரு துளி பால் கூட சிந்திர கூடாதுன்னா நீ ரொம்ப கவனமா இருப்பிய. இன்னைக்கு என்னாச்சு? எப்படி கவனம் மிஸ் ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அவ்ளோ சண்டை போட்ட கதிரேசன் திடீர்னு வந்து நான் குலதெய்வம் கோவிலுக்கு வரணும்னு கூப்பிடுறாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சுடருக்கும் தெரியும். ஆனாலும் தைரியமா வந்து நான் கட்டாயம் குலதெய்வம் கோவிலுக்கு வரணும்னு சுடர் என்ன கூப்பிடுறா. என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல கவனம் இல்லாம இருந்துட்டேன். இதுல ஏதோ ஒரு பிளான் அவளுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியுது மல்லி. என்ன தலையா போயிரும். அது என்ன பிளான்னு பாத்துறோன்னு தான் நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். எனிவே இன்னொரு 10 நாளைக்குள்ள அவளை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சு அவளை லாக் பண்ணோன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ம், அதுக்கு சரியான எவிடன்ஸ் ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போற இடத்துல கிடைக்கலான்னு என் மனசுக்கு தோணுது. அத மைண்ட்ல வச்சுதான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்மள மீறி அவ ஏதாவது பண்ணிருவா, ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா ட்ரை பண்ணுவா. நாம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீ தைரியமாவா? நான் இருக்கல்ல. ம், சரிங்க, போகலாம். அதான் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை. ஓ, அப்படி. ஏய், அவ என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப். அவ்வளவு பணிவா வந்து உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறா. எவ்வளவு திமிரா நீ அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு வேணா அவ ஃபர்ஸ்ட் வைஃப், நான் செகண்ட் வைஃபா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் உங்க வைஃப். ஏய், நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கோயிலுக்கு வர முடியுமா முடியாதா? நான் யோசிக்கணுங்க, எனக்கு டைம் வேணும். நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பும் போது நீயும் கார்ல ஏறணும். இல்லன்னு வையே, 10 நாளைக்கு அப்புறம் எடுக்கிற முடிவை நாளைக்கே எடுத்துருவேன். ஜாக்கிரதை. மல்லியா, ராஜி அவளோட ரூமுக்கு போயிட்டா. சண்டை போட்டதெல்லாம் போதும். அந்த காதல் மனசுல ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொன்னல. வா, நம்ம ரூமுக்கு போலாம். சண்டை போட்டோம்ல, அதுல காதல் கீழே போயிடுச்சு. மல்லி, நம்ம சும்மா தானே சண்டை போட்டோம். காதல் குழந்தை மாதிரிங்க. அதுக்கு விளையாட்டு எது சீரியஸ் எதுன்னு தெரியாது. அது பொய் சண்டைய கூட உண்மைன்னு எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு அது போயே போச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். தள்ளுங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற? எங்கடா பார்த்து வண்டி ஓட்டுற? உங்களுக்கு ஒண்ணு ஆளா? அறிவில்ல, இப்படியா திரும்ப? ஆர்ன் அடிச்சுட்டு வரல, பின்னாடி திரும்பி பேசிட்டே வர. டேய், நீ ஆர்ன் அடிச்சியா? பெருசா பேசுற. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வண்டியை ஓட்டு. ஏய், நீ இந்த பக்கம் வரும்போது ஆர்ன் அடிச்சிருந்தா நான் ஸ்லோ பண்ணிருப்பேன்ல. அதுவும் பண்ணாம வந்திருக்கேன்னு சொன்னா என்ன தப்பு சொல்ற? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? கிளம்பு. காலங்காத்தால மூட் அவுட் பண்ணாத. கண்ணு முன்னு தெரியாம வண்டியை ஓட்டுறானுங்க. எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்றதுக்காக அலையறானுங்க. அப்படியே போயிரு. ஏய், ஒரு லேடி கூட இருக்கவும் சீனை போடுறியா? தப்பா வந்து இடிச்சது இல்லாம தென்னாவட்டா பேசுற. என்னடா தெரியும் எங்களை பத்தி உனக்கு? கேவலமா பேசுற. தொலைச்சிருவேன், தொலைச்சு. டேய், தொடுறா பாக்கலாம். தொடு. ராம் ராம் இரு. ஏன் இப்படி? சார், நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாராவது வேணும்னு வந்து இடிப்பாங்களா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சரி, மன்னிச்சுக்கோங்க. இதோட விடுங்க. நீங்க உங்க வழியை பாத்துட்டு போங்க, நாங்க எங்க வழியை பாத்துட்டு போறோம். அப்படி எப்படி போக முடியும்? என் வண்டியை பாருங்க, பெட்ரோல் டேங்க் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. நான் அப்படியே போகணுமா? ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து 5000 ரூபாய் பணத்தை கொடுங்க. எது? 5000 ரூபாயா? இப்படி வேணும்னு ஏதாவது வண்டியில மோதி 5000 ரூபாய் கேப்பியா? இப்படிதான் பொழப்பு நடத்துறியா? செக். ஏய், வார்த்தை அளந்து பேசு, இல்ல ஆரஞ்சிருவேன். ஏய், அரடா. இரு இரு. ராம் இரு. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. சார், நீங்களும் கொஞ்சம் தன்மையா பேசுங்க. தப்பு 2 பேர் மேலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட பணம் கேட்டா நாங்க எப்படி பணம் தர முடியும்? ஏய், பணம்லாம் தர முடியாது. இடத்த காலி பண்ணு. ஓ, பணம் தர மாட்டியா? நீ பணத்தை மட்டும் தராம போய் பாரு. உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு. ஏய், என்ன பண்ற?
இங்க பாரு, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட என்ன வேணா பண்ணு. அதுக்கு எதுக்கு இப்ப போட்டோ எடுக்கிற? போனை கீழே வை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.